அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்வரன்மெண்டல் ஸ்டடீஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டை பார்க்க போகிறோம். அந்த என்வரன்மெண்டல் ஸ்டடீஸ் சப்ஜெக்டில் யூனிட் 2 எக்கோசிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். யூனிட் 1 வந்து முதல்ல முடிச்சாச்சு, 4 வீடியோ வெளியிட்டிருக்கிறோம். இது வந்து யூனிட் 2. யூனிட் 2ல் முதல் டாபிக் அதாவது 2.1 வாட் இஸ் an ecosystem, structure and function of ecosystem. இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கோம். மொத்தம் 5 வீடியோ என்வரன்மெண்டல் ஸ்டடீஸ் சப்ஜெக்ட்டுக்கு இதுவரையும் வெளியிட்டிருக்கோம். இது வந்து 6வது வீடியோ, அதாவது யூனிட் 2ல் வந்து 2வது டாபிக் 2.2 எனர்ஜி ஃப்ளோ இன் an ecosystem, ஃபுட் செயின், ஃபுட் வெப் அண்ட் எக்கலாஜிக்கல் சக்சஷன். இதான் வந்து 2.2 டாபிக். வாங்க ஒன்றுன்னா என்னன்னு பார்க்கலாம். 2.2 எனர்ஜி ஃப்ளோ இன் an ecosystem. எனர்ஜி ஃப்ளோ இன் an ecosystem தமிழில் சூழல் மண்டலத்தில் ஆற்றல் ஓட்டம். இப்போ நம்ம பார்த்து இந்த எக்கோசிஸ்டம் ஃபங்க்ஷனில் பார்த்தோம். நிறைய ஃபங்க்ஷன் பார்த்தோம். அதில் ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எனர்ஜி ஃப்ளோ அப்படின்னு பார்த்தோம். எனர்ஜி ஒரு இடத்துலேருந்து அப்படியே இன்னொரு இடத்துக்கு மாறுது, டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதுக்கு பேர் தான் ஆற்றல் ஓட்டம்னு பேர். ஃபஸ்ட்டு இந்த ஆற்றல் என்ன? எனர்ஜி இஸ் டிஃபைன்ட் as the capacity to do work. ஒரு வேலையை நம்ம செய்யணும்னா அதுக்கு வந்து சக்தி தேவைப்படுது. இப்போ நம்ம இவ்வளோ தூரம் இப்போ நான் வீடியோ பேசினா காலைல ஒரு 5 இட்லி 6 இட்லி சாப்பிட்டா தான் வேலையை பார்க்க முடியுது. நம்ம காலேஜுக்கு போகிறோம், ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஆஃபீஸ் போகிறாங்க. அப்போ காலைல சாப்பிட்டா தான், மத்தியானம் சாப்பிட்டா தான், ஏதாவது சாப்பிட்டா தான் அது வேலை பார்க்க முடியும். அப்போ எனர்ஜின்னா அந்த சக்தி, வேலை பார்க்கறதுக்கு தேவையான சக்தி தான் எனர்ஜின்னு பேர். For living organisms, it is the basic force responsible for running all the metabolic activities. அதில் உயிர் உள்ள அனைத்து பொருளுக்கும் இந்த சக்தியானது தேவைப்படுது. அந்த சக்தி இருந்தால் தான் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போக முடியும். அந்த ஆற்றல் இருந்தால் தான் ஒரு வேலையை நம்ம செய்ய முடியும், ஒரு சைக்கிள் ஓட்ட முடியும், ஒரு நடந்து போக முடியும். ஏதோ ஒரு நம்ம ஆக்டிவிட்டிஸ் ஏதோ ஒரு வேலை நடக்கும்னா சக்தி தேவைப்படுது. The flow of energy from producer level to top consumer level is called energy flow. அதாவது இந்த தாவரத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனர்ஜி அப்படியே அந்த கன்சியூமர் லெவலுக்கு நகர்ந்து போகிறது தான், மாற்றப்படுறதுக்கு பேர் தான் வந்து எனர்ஜி ஃப்ளோன்னு பேர், எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர். தி ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி இன் an ecosystem is unidirectional. That is, it flows from the producer level to the consumer level and never in the reverse direction. ஒரு டைரக்ஷன் தான் எனர்ஜி ஃப்ளோ ஆகி போகும். அதாவது தாவரத்துலேருந்து பிரைமரி கன்சியூமர் போகும், பிரைமரி கன்சியூமர்லேருந்து செகண்டரி கன்சியூமர் போகும், திருப்பி டாப் கன்சியூமர் போகும். அதாவது தாவரத்து வந்து ஒரு ஆடு சாப்பிடும், ஆடுலேருந்து புலி சாப்பிடும், அப்புறம் அது மக்கி போகும். இப்படி தான் ஒரு வழி பாதை தான். அது புளியை வந்து ஆடு சாப்பிடாது, ஆடு வந்து தாவரம் சாப்பிடாது. இப்படி ரிவர்ஸ் ஆகாது. அதான் சொல்கிறாங்க, இட் இஸ் எ யூனிடைரக்ஷனல். எனர்ஜி ஃப்ளோ வந்து ஒரு வழி பாதையாக தான் இருக்கும். அதாவது தாவரத்தை தான் இது ஆடு மானம் சாப்பிடும், அந்த ஆடு மானம் தான் புலி சாப்பிடும். இப்படி தான் இந்த எனர்ஜி வந்து தாவரத்துலேருந்து வந்து ஆட்டுக்கு இப்போ மானுக்கு போகும், அந்த ஆடு மான்லேருந்து அப்படியே புலி சிங்கத்துக்கு போகும். இப்படி தான் எனர்ஜி ஒரு வழி பாதையாக போகும், அங்கேருந்து அப்படியே ரிவர்ஸாக வராது அப்படிங்கிறாங்க. தி மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இன் தி எக்கோசிஸ்டம் இஸ் சன்லைட். சோலார் எனர்ஜி தான். இவ்வளோ தூரம் பூமியில் எல்லா வேலையும் நடக்குன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜி தான். அந்த சோலார் எனர்ஜி தான் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், வாசல் பொங்கல், சூரிய பொங்கல்னு சொல்லி அந்த சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தான் நம்ம வந்து தமிழர் பண்பாட்டில் அந்த சூரிய பொங்கல், வாசல் பொங்கல் வச்சு அந்த சூரியனை கும்பிட்றோம். இன்னும் சில இதில் பார்த்தீங்கன்னா காலைல ஏஞ்சி தினமுமே சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா இந்த பூமியில் உள்ள அனைத்து ஃபங்க்ஷன் வேலை நடக்குதுன்னா அதுக்கு முதற் காரணம் சூரிய வெளிச்சம், சூரிய ஒளி, சூரிய ஆற்றல் தான். அந்த ஆற்றல் தான் பல வேலையாக மாறி மாறி போகுது. வாங்க, தி பிளான்ஸ் ட்ராப் சோலார் எனர்ஜி த்ரூ குளோரோஃபில் அண்ட் கன்வெர்ட் தி சேம் இன்டு கெமிக்கல் எனர்ஜி. இந்த சோலார் எனர்ஜியை, அந்த சூரிய ஆற்றலை அந்த பிளான்ட் வந்து குளோரோஃபில்லாகவும் கெமிக்கல் எனர்ஜியாகவும் மாற்றுது. பிளான்ட் வந்து தனக்கு தேவையானதை கார்பன் டை ஆக்சைடு, அந்த ஃபோட்டோ சிந்தசிஸ், அது அந்த ப்ராசஸ் மூலிமா தனக்கு தேவையான அந்த ஸ்டெம்மு, கிளை,
இதெல்லாம் வந்து இலை எல்லாத்தையுமே அது வந்து வளர்த்து உணவுப் பொருளாக தாவர உணவுப் பொருளாக வச்சுருக்கு. அது கார்போஹைட்ரேட்டாகவும் ஆர்கானிக் மேட்டராகவும் இந்த பிளான்ட்லாம் வச்சுருக்கு. When the herbivores consume plants and convert the chemical energy accumulated in plants into animal matter, அந்த பிளான்ட்டை வந்து ஹெர்பிவோர்ஸ் திங்குது. ஹெர்பிவோர்ஸ்னா தாவர உண்ணிகள். பிளான்ட் வந்து சூரிய ஒளியை ஆற்றலை அப்படியே தனக்கு வேண்டியதை ஆர்கானிக் மேட்டரா கார்போஹைட்ரேட்டா மாற்றுது, கெமிக்கல் எனர்ஜியாக மாற்றுது. அந்த கெமிக்கல் எனர்ஜி கார்போஹைட்ரேட்டாகவும் ஆர்கானிக் மேட்டரா இருக்கிறத தாவர உண்ணிகள் தின்னு, அதாவது ஆடோ மாடோ இல்லை ஒரு மானோ இதெல்லாம் தின்னு அது என்ன பண்ணும், தன்னை அனிமல் மேட்டரை மாற்றுது, தனக்கு தன் உடம்பை வளர்த்துக்கிட்டு அதை கைனடிக் எனர்ஜியாக மாற்றுது. இப்போ அந்த சக்தி ஆற்றலுங்கிறது எங்கே வந்துச்சு, ரெண்டு இடம் மாறி இருக்கு. ஒன்று சூரிய ஆற்றல் வந்து தாவர ஆற்றல் அந்த கார்போஹைட்ரேட்டை மாறி இருக்கு, மாற்றுண்டு பிளான்ட்டு. அந்த கார்போஹைட்ரேட்டு அந்த ஆர்கானிக் மேட்டரை ஹெர்பிவோர்ஸ் சாப்பிட்டு அது தன்னுடைய மாமிச உணவாக மாமிச அந்த உடலாக மாற்றுது. அப்போது அந்த ஆற்றல் ஓட்டம் வந்து ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கு. அதுக்கு பேர் கைனடிக் எனர்ஜி. வென் ஹெர்பிவோர்ஸ் ஆர் கன்சியூம்டு பை கார்னிவோர்ஸ், இப்போ ஆடு மாடு அந்த மானு அதை வந்து இன்னொன்று புலியோ சிங்கமோ அடித்து சாப்பிடுது. அப்போ அந்த ஆற்றல் வந்து என்ன ஆகுது, அங்கே புலி சிங்க அந்த ஆடு மாடு மானுட்டேந்து அப்படி புலி சிங்கத்துக்கு மாறி போகுது. ஆற்றல் ஓட்டம் நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது. அதாவது சூரிய ஆற்றல்லேருந்து தாவர ஆற்றல் கார்போஹைட்ரேட்டாக மாறி தாவரத்துக்கிட்ட வந்துச்சு. தாவரத்தை அந்த தாவர உண்ணிகள் சாப்பிட்டு ஆடு மாடு மானு அதெல்லாம் சாப்பிட்டு அந்த அனிமல் மேட்டராக மாற்றிச்சு. தனக்கு தேவையான அந்த சத்துக்களை எடுத்துக்கிட்டு அது அப்படியே விலங்குடைய சதையாக மாறிச்சு. அது வந்து ஹெர்பிவோர்ஸ் தாவர உண்ணிகள். அந்த தாவர உண்ணிகளை விலங்கு உண்ணிகள் மாமிச உண்ணிகள் சாப்பிட்டு அது உடம்பை வளர்த்துக்கிச்சு. இப்போ தாவர உண்ணிகள் தந்து அப்படியே ஆற்றல் எங்கே போயிடுச்சு, மாமிச உண்ணிகளுக்கு போயிடுச்சு. சூரிய ஆற்றல் வந்து தாவரத்துக்கிட்ட வந்துச்சு. தாவரத்துலேருந்து அந்த ஆற்றல் வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி போகுது. எதுக்கு, தாவர உண்ணிகளுக்கு போகுது. தாவர உண்ணிகள்லேருந்து அப்படியே மாமிச உண்ணிகளுக்கு மாறி போகுது. இது பேர் தான் எனர்ஜி ஃப்ளோன்னு பேர். தி டூ ப்ராசஸ் movement of energy and movement of nutrients through the food chain are fundamental functions of the ecosystem. அப்போ அந்த ஆற்றலும் மாறுது, சக்தி அந்த நியூட்ரிஷன் சத்து பொருட்களும் அப்படியே மாறி கை மாறி போயிட்டே இருக்கு. இப்போ இது பாருங்க, இது ஒரு டயக்ராம். இந்த ஒரு டயக்ராம் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து சூரிய ஆற்றல், சூரிய சக்தி. இந்த சூரிய சக்தியை பயன்படுத்தி இந்த காற்றில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு, மண்ணில் இருக்கிற அந்த மண் வளம், அந்த தண்ணி இதெல்லாம் எடுத்து கிராஸ் புல் முளையுது. புல் முளைனா அதுக்கு பேர் ப்ரொடியூசர். இதை வந்து சோலார் எனர்ஜிலேருந்து வளர்ந்து அந்த புல் வளர்க்குது, அது ப்ரொடியூசர். இந்த கிராஸை வந்து கிராஸ் இப்போ வெட்டிக்கிளி சாப்பிடுது. அப்போ இது வந்து ஹெர்பிவோர்ஸ் ஆகிடுது. இது வந்து பிரைமரி கன்சூமர் ஆகிடுது, இது சாப்பிடுது. இப்போ எனர்ஜி இங்கே வந்து சூரிய ஆற்றல் எங்கே போயிடுச்சு, புல்லுக்கு போச்சு. புல்லுலேருந்து எங்கே போச்சு, வெட்டுக்கிளிக்கு போச்சு. வெட்டுக்கிளி ஒரு குருவி சாப்பிடுது, அது செகண்டரி கன்சூமரு. அப்போ இந்த ஆற்றல் எங்கே போயிடுச்சு, குருவிக்கு போயிடுச்சு. இந்த குருவி எது சாப்பிடுது, பாம்பு சாப்பிடுது, அது அடுத்த கன்சூமரு. அந்த பாம்பை எது சாப்பிடுது, ஆந்தையோ கழுகோ சாப்பிடுது. இது ஆற்றல் இப்போ இங்கே எங்கே வந்துடுச்சு, இங்கே வந்துடுச்சு. திருப்பி இந்த கழுகு என்ன ஆகுது, செத்து போய் மண்ணில் புதையுது, புதைஞ்சு விற்பாடு டீகம்போஸ் வந்து இதை மாற்றுது. அப்போ எனர்ஜி என்ன ஆகுது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டே இருக்குது. சோலார் எனர்ஜி வந்து தாவரத்துக்கு போச்சு, தாவர எனர்ஜி வெட்டுக்கிளிக்கு போச்சு, வெட்டுக்கிளி எனர்ஜி வந்து பேர்டுக்கு போச்சு, பேர்டு வந்து அப்படியே பாம்பு சாப்பிட்டு பாம்புக்கு போச்சு, பாம்போட எனர்ஜி வந்து ஆந்தைக்கும் கழுகு போச்சு, அந்த கழுகு சேர்த்து வந்து இந்த டீகம்போஸருக்கு போச்சு. இதுக்கு பேர் தான் வந்து எனர்ஜி ஃப்ளோ, சக்தி ஓட்டம், சக்தி ஆற்றல் நகர்வு அப்படின்னு பேர். இப்போ இன்னொரு இது வந்து யூனிட் டைரக்ஷன், ஒரு டைரக்ஷன் இப்படி தான் போகும், இதை இப்படி போகாது. இப்போ இது இன்னொரு டயக்ராம் பாருங்கள். இப்போ இது வந்து சூரிய வெளிச்சம். இப்போ பிளான்ட் டேக் அப் தி எனர்ஜி ஃப்ரம் சோலார் எனர்ஜி, இந்த சன்லேருந்து அடிக்கிற வெப்பம் சூரிய வெளிச்சம் இதை பயன்படுத்தி இந்த காற்றில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்தி தண்ணியை பயன்படுத்தி மண்ணை பயன்படுத்தி இந்த செடி வளருது, மரம் வளருது. அந்த மரத்தை மான் சாப்பிடுது. அப்போ என்னென்னா சூரிய ஆற்றல் வந்து இந்த மரத்துக்கு வந்துச்சு, செடிக்கு வந்துச்சு. அந்த செடியிலேருந்து ஆற்றல் எங்கே போயிடுச்சு, இந்த மானுக்கு போயிடுச்சு. இந்த மானை வந்து ஒரு புலி சாப்பிடுது. அப்போ மானில் உள்ள ஆற்றல் வந்து எங்கே போச்சு, சக்தி எனர்ஜி இங்கே வந்துடுச்சு. எனர்ஜி சோலார் எனர்ஜி அப்படியே பிளான்ட் எனர்ஜி
இங்கே வந்துருச்சு. பிளான்ட் எனர்ஜி இங்கேருந்து வந்து அது கார்போஹைட்ரேட்டாக மாறி இருக்கு. இந்த கார்போஹைட்ரேட் வந்து அனில் மேட்டராக மாறுது. எங்கே வருது? மானுக்கு வருது. மான்லேருந்து எங்கே வருது? புளிக்கு வருது. புளி என்ன பண்ணுது? செத்து போகுது. செத்து போய் மண்ணில் புதையுது. மண்ணில் புதை திருப்பி மண்ணோட மண்ணா சத்துள்ள மண்ணா இந்த டீகம்போசன் மாற்றிடுது. அப்போ எனர்ஜி வந்து இப்படியே இந்த சோலார் எனர்ஜி வந்து பிளான்ட்டுக்கு வந்து பிளான்ட்லேருந்து அந்த ஹெர்பிவோர்ஸுக்கு போய் ஹெர்பிவோர்ஸ் கன்சியூமர் போய் கன்சியூமர்லேருந்து டீகம்போஸ் போய் திருப்பி மண்ணாக போகுது. இந்த எனர்ஜி வந்து இந்த ஆற்றல் மூமெண்ட்டுக்கு பேர் தான் வந்து எனர்ஜி ஃப்ளோன்னு பேர், சக்தி ஓட்டம்னு பேர். இது இப்படி யூனி டைரக்ஷனல் ஒரு வழி பாதையாக தான் இருக்கும் இல்லையா, இப்படி ரிவர்ஸாக வராது அப்படிங்கிறாங்க. இதான் வந்து எனர்ஜி ஃப்ளோன்னு பேர். அடுத்தது ஃபுட் செயின் அண்ட் ஃபுட் வெப், உணவு சங்கிலி உணவு வலை. இப்போ இதே நீங்கள் உணவு சங்கிலி உணவு வலை இதே வந்து நீங்கள் சொல்லும்போது உணவு சங்கிலியாக வச்சுக்கலாம். இது வந்து சோலார் எனர்ஜி, இது வந்து சோலார் எனர்ஜிலேருந்து அப்படியே இதுக்கு வருது, பிளான்ட் வருது, பிளான்ட் வெட்டிக்கிளி சாப்பிடுது, வெட்டிலேருந்து பேர்டுக்கு போகுது, பேர்ட்லேருந்து பாம்பு வருது, பாம்புலேருந்து வருது. இது ஒரு உணவு சங்கிலி தான். இது ஒரு உணவு சங்கிலி தான். அதனால் இதுலேருந்தே நீங்கள் பல டாப்பிக்கே நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. எனர்ஜி ஃப்ளோக்கும் இதை வச்சுக்கலாம், அடுத்து ஃபுட் செயினுக்கும் வச்சுக்கலாம். வாங்க ஃபுட் செயின் தனியாக பார்க்கலாம். தி பிளான்ட் பை photosynthesis ப்ராசஸ் கன்வெர்ட் தி சோலார் எனர்ஜி இன்டு புரோட்டோபிளாசம். ஸோ கார்போஹைட்ரேட்டாகவும் புரோட்டோபிளாசம் மாற்றுது. தி ஹெர்பிவோர்ஸ் கன்சியூம் தி வெஜிடபிள் மேட்டர் அண்ட் கன்வெர்டட் இன்டு அனிமல் மேட்டர் விச் இன் டர்ன் ஆர் ஈட்டன் பை கார்னிவோர்ஸ். அந்த வெஜிடபிள் மேட்டர் பிளான்ட்டை வந்து ஹெர்பிவோர்ஸ் சாப்பிடுது, ஹெர்பிவோர்ஸை கார்னிவோர்ஸ் சாப்பிடுது. தி சீக்வன்ஸ் ஆஃப் ஈட்டன் அண்ட் பீயிங் ஈட்டன் ப்ரொடியூசர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபுட் எனர்ஜி நோன் அஸ் ஃபுட் செயின். அப்படியே உணவு சங்கிலி மாதிரி போகும், ஒரு இது மாதிரி செயின் மாதிரி சங்கிலி தொடர். அதுக்கு பேர் தான் வந்து இப்போ இது வந்து இது சூரியன்லேருந்து அப்படியே இதுக்கு போகுது, புல்லுக்கு போகுது, புல்லேருந்து வெட்டிகிலேருந்து தவளை சாப்பிடுது, தவளைலேருந்து பாம்புக்கு போகுது, பாம்புலேருந்து கழுகு சாப்பிடுது. இது வந்து ஒரு உணவு சங்கிலி. இப்படி தான் போக முடியும் ரிவர்ஸாக. அது ஆரம்பத்துக்கு இப்படி போட்டிருக்கு. இன்னொன்று எடுத்துக்கலாம். இது கேரட் வந்து ரேபிட் முயல் சாப்பிடுது, முயல் வந்து நரி சாப்பிடுது, நரியை வந்து சிங்கம் சாப்பிடுது. இப்படி இந்த உணவு வந்து அப்படியே செயின் மாதிரி போகுது. இது இதுக்கு பயன்படுது, இதுக்கு பயன்படுது, இதுக்கு பயன்படுது, அது மாதிரி செயின். இதுக்கு பேர் தான் ஃபுட் செயின் பேர். In an ecosystem, various food chains are interconnected with each other to form a network called food web. ஒரு இக்கோசிஸ்டத்தில் ஒரு செயின் இப்படி தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது. இது ஒரு செயின், இன்னொரு செயின், இப்படி 3-4 செயின் ஃபுட் செயின் சேர்ந்தா அதுக்கு பேர் ஃபுட் வெப்னு பேர். வெப்னா உணவு வலை. ஒரு செயின் தனி, இன்னொரு செயின் தனி, எல்லாம் ஒன்னோட ஒன்று இன்டர் கனெக்டாக இருக்குது. இப்படி 3-4 ஃபுட் செயின் சேர்ந்தா அதுக்கு பேர் வந்து ஃபுட் வெப்னு பேர். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். இது பிளான்ட்டு, இந்த பிளான்ட்டை வந்து இது ஆடு சாப்பிடுது, இந்த ஆடு வந்து நரி சாப்பிடுது, நரியை வந்து சிங்கம் சாப்பிடுது. இது ஒரு ஃபுட் செயின். இதை இப்படி வச்சுக்குவோம். இது பிளான்ட்டு, சின்ன புல், கேரட்டு, அந்த மாதிரி சின்ன புல் இருக்குது. இதை வந்து முயல் சாப்பிடுது. இந்த முயலை வந்து வைல்டு காட்டு பூனை சாப்பிடுது, அந்த காட்டு பூனையை சிங்கம் சாப்பிடுது. இது ஒரு ஃபுட்டு வெப்பு, இது ஒரு ஃபுட்டு செயின், இது ஒரு ஃபுட்டு செயின். இதில் இப்படி எடுத்துக்குவோம். இது மரம், இந்த மரத்தை வந்து பிளான்ட்டு, இந்த மரத்தை வந்து ஒரு சிண்டல் சாப்பிடுது, அந்த எலியை வந்து பாம்பு சாப்பிடுது, பாம்பை வந்து கேட்டு சாப்பிடுது, வைல்டு கேட்டு காட்டு பூனை சாப்பிடுது, அந்த காட்டு பூனையை சிங்கம் சாப்பிடுது. இது ஒரு ஃபுட் செயின். இப்படி 3-4 ஃபுட் செயின் சேர்ந்தா அதுக்கு பேர் வந்து ஃபுட்டு வெப்புன்னு பேர். ஒரே ஒரு செயின் மட்டும் இருந்தால் அதுக்கு பேர் ஃபுட் செயின் பேர். 2-3 ஃபுட் செயின் சேர்ந்துருந்தா அதுக்கு பேர் வந்து ஃபுட்டு வெப்புன்னு பேர். ஒரு இக்கோசிஸ்டத்தில் இந்த மாதிரி 2-3 ஃபுட் செயின், ஃபுட்டு வெப்பு, இது எல்லாமே இருக்கும். இதுதான் ஃபுட்டு செயின், ஃபுட்டு வெப்பு. அடுத்தது எக்கலாஜிக்கல் சக்சஷன், சூழியல் தொடர்பு. In a particular area, one community may be replaced by another community or by a series of communities. In a particular area, one community may be replaced by another community or by a series of communities. The progressive replacement of one community by another till the development of stable community in a particular region is called ecological succession. அப்படியே ஒரு என்வரன்மெண்ட், ஒரு இக்கோசிஸ்டம் எடுத்தால் ஃபஸ்ட்டு ஒரு கம்யூனிட்டி ஒரு இது வந்து டாமினேட் பண்ணி இருக்கும். அப்புறம் அதை அடிச்சுட்டு இன்னொன்று வரும், அதை அழிச்சிட்டு இன்னொன்று வரும். இப்படியே ஒன்று அடிச்சு இன்னொன்று வந்து டாமினேட் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் எக்கலாஜிக்கல் சக்சஷன் பேர். இப்போ இது பார்த்தீங்களா, பேரன் ராக்,
பேர் ராக் அந்த பேரண்ட் ராக் ஒன்றுமே இல்லை, செடி கொடி எதுவுமே இல்லை, சும்மா வெறுமனே இருக்குது. அதில் லீச்சன்ஸ் சும்மா சின்ன சின்ன இது இருக்குது. கிராஸ் வருது, கிராஸ்க்கு அப்புறம் வந்து சின்ன முட்புதர்கள் செடியெல்லாம் வளருது. அப்புறம் சின்ன ஒரு யங் ட்ரீஸு, ஒரு சின்ன சின்ன மரம்லாம் வருது. அதுக்கும் பார்த்தா மெச்சூர்டு மரம் வந்துடுது. அப்போ இது டாமினேட் பண்ணி போயிடும். அது கொஞ்சமே இப்படி தான் வளர்ந்தது. அப்படி கொஞ்சமாக அந்த வளர ப்ராசஸ் பேர் தான் வந்து எக்கலாஜிக்கல் சக்சஷன் பேர். இப்போ உதாரணத்துக்கு ஒரு படம் மாதிரி, படத்தில் கொஞ்சமாக பல பிரச்சனை நடக்கும், கடைசியில் கிளைமேக்ஸ்னு வச்சுருவாங்க. கிளைமேக்ஸ்னால் கடைசியில் அதான் முடிவு. 2 மணி நேரம் திரைப்படம் ஓடும்போது பல பிரச்சனை நடக்கும். அதாவது இதை அதை டாமினேட் பண்ணுவாங்க, அவங்க இங்கே அடிப்பாங்க, வெளில வருவான், ஹீரோயின் கடத்திட்டு போவான், எல்லாம் நடக்கும். கடைசியில் கிளைமேக்ஸ் வந்து இதோட அது முடிவு. அதுபோல் இது முடிவு. ஒரு எக்கோசிஸ்டத்தில் எந்த பிளான்ட்டோ எந்த அனிமலோ டாமினேட் பண்ணி கடைசியாக அதை மாற்ற முடியாமல் ஸ்டேபிளாக இருக்கோ அதுக்கு பேர் வந்து எக்கலாஜிக்கல் சக்சஸ். அந்த ஒரு நிகழ்வுக்கு பேர். ஒரு படம் மாதிரி, படத்தில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு, ஆனால் கடைசியில் கிளைமேக்ஸ் முடியும். அது மாதிரி நிறைய ஒரு கம்யூனிட்டி இன்னொரு கம்யூனிட்டியை இது பண்ணோம், ரீப்ளேஸ் பண்ணோம், அதை தள்ளி விட்டு இதுவே வந்து இடத்த உட்காந்துக்கும். இப்போ இது மாதிரி ஒரு நான் சொல்கிறேன், ஒரு நாட்டை பிடிக்கிற மாதிரி. ஒரு நாட்டு ஆரம்பத்தில் இப்போ நம்ம நாடு பார்த்தீங்கன்னா சேர சோழ பாண்டியர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா தமிழ்நாட்டில் பார்த்து அதுக்கப்புறம் வேற ஆள் பிரிட்டிஷ்காரன் வந்தாங்க. பாண்டிச்சேரியில் பார்த்தா பிரெஞ்சு இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம சுதந்திரம் வாங்கினோம். இப்படி பார்த்து இப்போ சுதந்திரம் வாழ்ந்து அப்படியே ஸ்டேபிள் ஆகி போச்சு நம்ம தான். அப்போ இப்படி ஒரு கம்யூனிட்டி ஒரு ஏரியாவில் வந்து வெவ்வேறு ஆளுங்க வந்து ஆக்கிரமிப்பாங்க. அப்புறம் ஆக்கிரமிச்சு கடைசியில் இது நிரந்தரமாக இருக்கோ அதுக்கு பேர் வந்து கிளைமேக்ஸ்னு பேர். அந்த மாதிரி அந்த நடந்த நிகழ்வுக்கு பேர் தான் எக்கலாஜிக்கல் சக்சஷன் பேர். அப்படியே கொஞ்சமாக அந்த வாரிசு மாதிரி அவங்களுக்கு கை மாதிரி இவங்களுக்கு மாதிரி கடைசியாக ஒரு ஆள்கிட்ட போய் அந்த இது போய் முடியும். அதுக்கு பேர் வந்து எக்கலாஜிக்கல் சக்சஷன் பேர். அது 2 இருக்கு, பிரைமரி சக்சஷன், செகண்டரி சக்சஷன் பேர். இஃப் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஸ்டார்ட்ஸ் ஆன் எ ஸ்டெரைல் ஏரியா which has not been occupied by any community previously, the succession is called primary succession. இப்போ இது வந்து பிரைமரி சக்சஷன். இதுக்கு முன்னாடி ஒரு கம்யூனிட்டி இங்கே இல்லை, ராக்கு பாறை மட்டும்தான் இருக்கு. அப்புறம் கொஞ்சம் புல் வந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் புதர்லாம் வந்துச்சு, சின்ன செடி வந்துச்சு, அப்புறம் பெரிய மரம் வந்துருச்சு. அப்படியே கொஞ்சமாக இதுலேருந்து பாறை சுத்தமாக ஒன்றுமே இல்லாத கம்யூனிட்டி, அதுலேருந்து வந்து பேர் வந்து பிரைமரி சக்சஷன் பேர். செகண்டரி சக்சஸ்னா when succession starts on the areas previously occupied by well developed communities, the succession is called secondary succession. இப்போ ஒரு இது டெவலப் ஆகிருக்கு, இந்த மரத்தை அடித்து கிழிச்சிட்டு வேற மரம் வரும், வேற ஒரு செட் ஆஃப் மரம்லாம் வரும், அதுக்கு பேர் வந்து செகண்டரி சக்சஷன் பேர். முதலே ஒரு கம்யூனிட்டி இருந்து ஆக்குப்பையில் இருக்கு, அதை அடித்து இது பண்ணிட்டு வேற ஒரு பிளான்ட்டோ அனிமல்ஸோ எல்லாம் வளர்ந்து டாமினேட் பண்ணி இனிமேல் ஏன் இதுதான் இது ஏன் காடு அப்படின்னு மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் செகண்டரி சக்சஷன் பேர். அப்போ எக்கலாஜி சக்சஷன் என்னன்னாக்கா அப்படியே ஒரு ஏரியாவில் ஒரு எக்கோசிஸ்டத்தில் ஒரு என்வரன்மெண்ட்டில் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி கொஞ்சமாக ஒன்றோட ஒன்று டாமினேட் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். கடைசியில் கிளைமேக்ஸாக ஒன்று ஸ்டேபிளாக வந்து நின்றுடும். இனிமேல் யாரும் அசைக்க முடியாது, இந்த ஏரியாவுக்கு நான் தான் அப்படின்னு நிற்கும். அந்த மாதிரி முடிகிறதுக்கு அந்த மாதிரி நடந்த நிகழ்வுக்கு பேர் தான் எக்கலாஜிக்கல் சக்சஷன் பேர். அது வெறும் தரையிலேருந்து கொஞ்சமாக புல்லுகளில் முளைச்சி கிழிச்சி பெரிய மரமாக வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து பிரைமரி சக்சஷன் பேர். அப்படி இல்லாமல் முதலே மரம்லாம் டாமினேட் பண்ணி இருந்து அதை அடிச்சுட்டு புதுசாக வேறு ஏதாவது ஒரு புது இது வந்துச்சுன்னா அதுக்கு பேர் செகண்டரி சக்சஷன் பேர். இதுதான் இப்போ இந்த 2.2ல் என்னென்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, 2.2ல் என்னென்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா எனர்ஜி ஃப்ளோ இன் அன் எக்கோசிஸ்டம், ஃபுட் செயின், ஃபுட் வெப் அண்ட் எக்கலாஜிக்கல் சக்சஷன் பார்த்தோம். எனர்ஜி ஃப்ளோனாக்கா சக்தி வந்து இந்த பிளான்ட்லேருந்து இந்த சோலார் எனர்ஜிலேருந்து பிளான்ட்டுக்கு போகும், பிளான்ட்லேருந்து வெட்டிக்கிளி, பேர்டு, பாம்பு, அப்படியே கழுகு அப்படியே கீழே டீகம்போஸ் போய் திருப்பி இப்படி போகும். அப்படி எனர்ஜி வந்து ஆற்றல் ஓட்டம் அப்படியே சுழண்டுக்கிட்டே இருக்கும், ஒரு இடத்துல இருக்காது. இட்ஸ் யூனி டைரக்ஷனல், ஒரு டைரக்ஷனாக இருக்கும். அதாவது சூரியன்லேருந்து பிளான்ட்டுக்கு போகும், பிளான்ட்லேருந்து ஹெர்பிவோர்ஸ் போகும், ஹெர்பிவோர்ஸ்லேருந்து கன்சியூமர் போகும், கன்சியூமர்லேருந்து டீகம்போஸ் போகும். இப்படியே அந்த எனர்ஜி வந்து ஆற்றல் ஓட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும். எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு பேர் தான் எனர்ஜி ஃப்ளோன்னு பேர். ஃபுட் செயினாக்கா அந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான், ஒரு பகுதிக்கு பேர் தான் ஃபுட் செயின் பேருது. அதாவது இந்த சூரியன்லேருந்து வந்து அந்த
புல்வெளியெல்லாம் வருது. அந்த புல்வெளி வந்து கிராஸ் விப்பரையெல்லாம் சாப்பிடுது, வெட்டிலாம் சாப்பிடுது. அதை வந்து தவளை சாப்பிடுது, அதை பாம்பு சாப்பிடுது. அதுக்கப்புறம் அதை வந்து கழுகு சாப்பிடுது. இப்படியே அந்த தொடர்பு, அந்த ஒரு சங்கிலி தொடர் உணவு, அந்த உணவு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி செயின் மாதிரி போகுது. அதுக்கு பேர் வந்து ஃபுட் செயின் பேர். ஃபுட்டு அப்படின்னா உணவு வலைன்னு பேர். அதாவது ஒரு உணவு சங்கிலி இல்லாமல் பல உணவு சங்கிலியெல்லாம் ஒன்றோட ஒன்று தொடர்பு இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து ஃபுட்டு வெப்னு பேர். அப்புறம் வந்து எக்கலாஜிக்கல் சக்ஸஸ்னாக்கா ஒரு கம்யூனிட்டியில், ஒரு ஏரியாவில் ஒரு கம்யூனிட்டி இருந்த இடத்துல அப்படியே கொஞ்சமாக இன்னொரு கம்யூனிட்டி டெவலப் ஆகி கொஞ்சமாக டாமினேட் பண்ணி இன்னொரு கம்யூனிட்டி ஸ்டேபிள் வந்து இருந்துச்சுன்னா, டெவலப் ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்து எக்கலாஜிக்கல் சக்ஸஸ்ன்னு பேர். அதனால் ஓரளவு இந்த சப்ஜெக்டு இந்த இது புரிஞ்சுக்கொண்டு இந்த வீடியோ பார்ப்போம். அடுத்த வீடியோவில் அடுத்த டாபிக் பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.